பக்தன்னு பேர் கிடைச்ச பிற்பாடு நான் இந்த துன்பத்துல இருக்கலாமா? உன்னை தெரியாதவன் வேணா பாடுபடலாமே தவிர உன்னை அறிந்தவன் துன்பப்படக்கூடாதே. நீ அப்படியா என்ன உதைச்சு விட்டுட்டே, அப்படியா என்ன கைவிட்டாய் என்ன ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான திவ்ய தேசம் கும்பகோணம் திருக்குடந்த 6ஆவதனுடைய இடம். இப்ப எதற்காக சொன்னேன்னா, பீஷ்மர் அப்படித்தான் தர்மபுத்திரன் இடத்துல கேட்கிறார். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீர் விஜயோபூதி துருவா நீதிர் மதிர்மம. எங்க கண்ணனோ எங்க அர்ஜுனனோ அங்கதான் வெற்றி. எல்லாரும் அறிஞ்சதாச்சே. கண்ணன் இருந்திருந்தும் நீங்க துன்பப்படுறீர்கள்னு சொன்னா அஹோ இது நியாயமே அல்ல. என்னத்துக்காக தர்மபுத்திரா துன்பப்படுகிறாய்? உன் மனசில் இருக்கிற கிளேசத்தை தீக்குகோ கேள் என்று சொன்னார். மேலே ஏஷவை பகவான் சாட்சாத் ஆத்யோ நாராயண புமான் மோகயன் மாயையா லோகம் கூடச்சரதி விஷ்ணிஷு. உங்களுக்குள்ள அத்த பிள்ளை மாமா பிள்ளைன்னு பேர் வச்சிருந்து தன்னை மறைத்து கொண்டிருக்கிறான் கள்ளக்கண்ணன். உண்மை அல்ல. உண்மை ஆதிதேவன், பூருஷன், புருஷோத்தமன், ஜகத்துக்கே காரணம் இவ்வெம்பெருமான். ஆனா அதை அறியாமல் நீங்க குற்றம் புரிகிறீர்கள். உங்க அத்த பிள்ளை அடே அங்க என்று தோல்ல கை போட்டுக்கிறீர்கள். விஸ்வரூபத்தை காற்றச்சே அர்ஜுனன் பயந்தான். அஜானதா மகிமானந்த வேதம் மயா பிரமாதாத்து பிரணயேன வாபி. அறியாத பிள்ளை, அன்பால தப்பு பண்ணிவிட்டேன், அறியாத்தனத்தால தப்பு பண்ணிவிட்டேன், ஏதோ குற்றம் புரிஞ்சுட்டேன். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரடைத்தனவும் சீரியருளாதேன்னு ஆண்டாள் தெரிவித்தாளோ இல்லையோ. விஸ்வரூபத்தை பார்க்கச்சே பயந்து மன்னிப்பு வண்டினாய், மறுபடியும் மறந்து போயிட்டு பார்த்தீங்களா? அதுதான் கண்ணனுடைய மாயை. தன்னை மறைத்து கொண்டு உங்க எல்லாரையும் ஏமாற்றி வைத்திருக்கிறான். இப்படி இருக்கலாமா? ததா பேகாந்த பக்தேஷு பஷ்ய பூபானுகம்பிதம் என்மே சூம் தியஜதா சாட்சாத் கிருஷ்ணோ தரிசனமாகதா. கடைசியில் உங்க எல்லாரும் ஏமாத்தி இங்க எதிர் தெரியுமா கூண்டு வந்திருக்கான்? பீஷ்மர் நான் அவனுடைய பக்தன். நான் இப்ப புறப்பட்டு நற்கதி அடைய போறேன், மேல் உலகத்துக்கு புறப்பட போறேன். உத்தராயணம் பிறக்கட்டும், நல்ல காலம் வரணுங்கிறதுக்காக காத்திருந்தேன். என் உடம்ப துறக்க போறேன். நான் புறப்படச்சே கண்ணனை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்க எல்லாரும் ஏதோ காரணம் காட்டி இங்க கூட்டின்னு வந்துட்டான். பார்த்தீங்களா? இவன் வந்தது உன்னுடைய தர்ம சந்தேகத்தை தீர்க்கல்ல, நான் புறப்படச்சே என் கூட இருக்கணுங்கிறதுக்காக. மாம் தியாதி புருஷ வியாக்ரா, என்னை பீஷ்மாச்சாரியர் நினைக்கிறார், அங்க போகணும் என்று கண்ணன் கொண்டான். உங்களையும் அழைத்து கொண்டு இங்கு வந்து விட்டான் என்று சொன்ன பீஷ்மர் அருகில் அமர்ந்திருந்த கண்ணனை தரிசித்தார். அவனை தன்னுடைய உளமாற தன்னுடைய வாயார ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். பெருமான் கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு மேற்கொண்டு நிறைய உபதேசம் பண்ணுகிறார். சூத உவாச்ச, யுதிஷ்டிரனை குறித்து பீஷ்மாச்சாரியர் இன்னென்ன அர்த்தங்களை எல்லாம் சொன்னார். அதாவது புருஷஸ்வபாவ விகிதானு யதாவர்ணம் யதாசிரமம், அவரவர்களுடைய வர்ண தர்மம் அவரவர்களுடைய ஆசிரம தர்மத்துக்கு தகுந்து தர்மங்களை எடுத்துரைத்தார். வைராகிய ராக உபாதிபியாம் ஆம்நாத உபயலக்ஷணானு, வைராக்கியம் எப்படி பின்பற்ற வேணும், பக்தி என்ன பண்ண வேணும் என்று சொன்னார். தான தர்மான் ராஜதர்மான் மோக்ஷ தர்மான் விபாகசா ஸ்திரீ தர்மான் பகவத் தர்மான் சமாச வியாச யோகதா. இத்தனை தர்மங்கள் சொல்லியிருக்கார். தானம் தர்மம், ராஜதர்மம், மோக்ஷ தர்மம், ஸ்திரீ தர்மம், பகவத் தர்மம், இதெல்லாம் சாந்தி பர்வத்தத்துல மகாபாரதத்தில் இருக்கு. ரொம்ப பெரிய விசாரம் இதெல்லாம். நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரசமா இருக்கும். ஒரு நாள் நாம என்ன கடைபிடிக்கணுங்கிறது மகாபாரதத்தில் மோக்ஷ தர்மம், ராஜ தர்மம், ஆபத் தர்மம், அதே போல யக்ஷ பிரஷ்னம், இது முதலான இடத்துலலாம் இருக்கு. எப்போவதாவது வாய்ப்பு கிடைத்தோம்னா, வாய்ப்பு கிடைச்சால் அதை அனுபவிக்கலாம். தற்போதைக்கு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இந்த தர்மங்களை எல்லாம் எடுத்துரைத்தார் அப்படின்னு மட்டும்தான் உள்ளது. ஆனா இது இத்தனையும் நமக்கு மோட்சம் கொடுக்க போறதில்லை. மோட்சம் கொடுப்பவன் அருகில் அமர்ந்திருக்கிறான் என்று கண்ணனை பார்த்து துதிக்கிறதுக்கு ஆரம்பித்தார். திரிபுவன கமனம் தமால வர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே. பெருமானுடைய திருமேனி அழகு இருக்கே, முகன் தாமரை. அவனுடைய திரு அறையில் சாத்தி இருக்கிற பீதாம்பரம் சூரியனுடைய ஒளியோடே போட்டியிடக்கூடிய மஞ்சள் பட்டாடைய தரித்து கொண்டு ஆச்சரியமாய் எழுந்துள்ள இருக்கிறார். வபுர் அலக குலாவிருத்தான நாப்ஜம் விஜயசகே ரதிரஸ்து மே அனவத்யா. கண்ணனுக்கு வணக்கம். நான் அவனுக்கு தோற்றேன். அவனுடைய அம்புக்கு தோற்கவில்லை, அவனுடைய வீரத்துக்கு தோற்கவில்லை. இதோ இங்கு அமர்ந்திருக்கிறானே, இவனுடைய அழகுக்கு தோற்றேன். என்னுடைய நமஸ்காரம் உரித்தாக்குக. அடுத்து சொல்றார், நான் யுத்தம் பண்ணும்போது அம்பு மழையாக பொழிந்தேன். அப்போது இந்த சேனையில எழுந்த தூசி, அந்த தூசி முழுக்க கண்ணனுடைய குழல்ல படிஞ்சிருந்தது. அவரோ கருப்பா இருக்கார். அவருடைய திருக்குழல் கருப்பு. அந்த குழல் கருப்பிலே மஞ்சளா பொன் நிறத்துல இந்த தூசி படிஞ்சிருந்ததா, அந்த அழகுக்கு வணங்குகிறேன். சேனா தூசி தூசரிதமான திருக்குழலோடே கூடின
சேனா தூளி இருக்கிற அந்த குழலை வணங்குகிறேன். மேலும் சாதித்தார், சபதி சகிவச்சோ நிசம்ய மத்தியே நிஜபரையோர் பலையோர் அதன் நிவேஷ்ய. அர்ஜுனா, உனக்கு தேரோட்டணம்ங்கிறதுக்காக பார்த்த சாரதி பெருமாளாக முன்னும் பின்னும் தேர நடாத்தினான். தீர்ப்பாரை யாமினி எங்கனம் நாடுது மன்னமீர் போர்ப்பாகு தான் செய்த அன்னைவர வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகன். இன்னும் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி, அந்த ராஜகோபாலனையே நம்மாழ்வார் தேர்ப்பாகு செய்தவன் போர்ப்பாகு அறிந்தவன் என்று சாதித்தார். ஒரு கையாலே பக்கத்தில் இருக்கிற நப்பின்னை பிராட்டி, அருகில் இருக்கிற சத்யபாமையை கைகளிலே ஊன்றி கொண்டு, மற்றொரு கையை சாட்டையை பற்றி கொண்டு ஆச்சரியமான திருக்கோலத்தில் கோபாலன் எழுந்துருளி இருக்கிறார். மன்னார்குடியில் ராஜகோபாலன் தட்சிணத்வாரகாதீசன், அவன்தான் தேர ரொம்ப நன்னா ஓட்டினான் என்று நம்மாழ்வார் சாதித்தார். தேரோட்டியாகவே கண்ணனை சேவிச்சுக்கிறோமே. பார்த்த சாரதி திருவல்லிக்கேணி எம்பெருமான் விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகமும் வீழச் செத்தவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பத்தலர்விய கோல்கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர் முன் நின்னானே சித்தவ பணியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே. பீஷ்மாச்சாரியர் விட்ட அம்பு பார்சாதி பெருமானுடைய முகத்தை எப்படி பொழிஞ்சிருப்பாருங்க, அப்படியே ரத்த வடுக்களோட பொழிஞ்சிருக்கு. இன்னைக்கும் அதோட தான் பார்சாதியை சேவிச்சுக்கிறோம். பீஷ்மர் சொல்றார், அந்த வடுக்களுக்கு வணக்கம், அந்த கண்ணனுக்கு என் வணக்கம் உரித்தாகுக. என்னுடைய பிரதிஜை உண்மையாகணுங்கிறதுக்காக ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு அவன் பிரதிஜை பண்ணானே, அதை பொய்யாக்கி கொண்டு என்னை கொல்றதுக்கு ஓடி வந்தான் இல்லையா, அந்த கொல்ல ஓடி வந்த நிமிஷத்துல என் உயிரவனுக்கு விட்டுருக்கணும். இவ்வளவு நாள் உயிரோடு இருந்ததே நான் பண்ணின தௌர்பாகியம், இது வேண்டாம். இத்தோட கண்ணன் திருவடிகளிலே நம்முடைய பிராணனை சமர்ப்பித்து விடுவோம் என்று கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே உயர்ந்த கதியை நோக்கி உடலை துறந்து பீஷ்மாச்சாரியர் புறப்பட்டார். கிருஷ்ண ஏவம் பகவதி மனோவாக் திருஷ்டி விருத்திபிகி ஆத்மன் ஆத்மானம் ஆவேஷ்ய சஹா அந்த ஸ்வாச உபாரமது. தன்னுடைய மனத்தையும் செயல்களையும் உடலையும் கண்ணனுடைய திருவடிகளிலேயே சமர்ப்பித்து கொண்டே கடைசி மூச்சை விட்டு உயர்ந்த கதியை நோக்கி பீஷ்மாச்சாரியர் புறப்பட்டு போனார். அவர் புறப்பட்டார். ஆனா அவர் சொன்ன தர்மங்கள் அத்தனை இன்னும் பூலோகத்தில் இருக்கோ இல்லையோ, அந்த தர்மத்தை அறிந்து கொண்டு அவசியம் நாம் ஒத்தொத்தரும் கடைப்பிடிக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு அடுத்த நாள் மேற்கொண்டு என்ன நடந்ததுங்கிறத பார்க்கும் வரை காத்திருப்போம்.